ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சீரீஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் நெட்ஃப்ளிக்ஸ். சொல்ல வேண்டியதாக. ஆமாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் 3மே வந்து பார்த்தோன்னா ஏதோ படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. செம்ம சின்ன சின்ன ரொம்ப டெப்த்தாக மைன்யூட் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் பார்த்தவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீரீஸ் பார்த்தவங்களுக்கு வந்து போன எபிசோட்ல நாங்களே அப்படிதான். ஓ மை காட். சில பேருக்கு வந்து இது மாறி இருக்கேன்னு தோணும், பட் எங்களுக்கே வந்து இது ஒரு அந்த சேஞ்சே வந்து சூப்பரா இருக்கு. அது இரிட்டேட் ஆகாம டே அந்த சீரிஸ் எப்பரா இருந்து சூப்பரா இருந்ததுடா, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இல்லாம இது டிஃபரெண்டா காட்டினால இது சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அது சூப்பர் ப்ரா. நல்ல டைரக்டரும் சரி, ப்ரொடியூசர், ஸ்கிரீன் ஆல்பர்ட் கிம், குட் ஜாப். நைஸ் ஜாப். ஸோ நம்ம இன்னைக்கு எபிசோட் 4. நேமே டிஃபரெண்டா இருக்கு. ஓ இல்லையே, எனக்கு தெரிஞ்சு டியூட் உங்க எபிசோட் நினைக்கிறேன். இல்லை இங்கே பேர் நோ டியூட். ஆமா டியூட் சொல்ல முடியல டியூட். அடுத்த 3 எபிசோட் பேர் பாருங்க டியூட். தெரியலையே, எதுவும் தெரியலையே. நல்லா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுல வரும். இது வரைக்கும் ஒரு ஐடியா இருந்துச்சு, ஆனா இதுக்கு மேல ஐடியா இல்ல. ஏன்னா ஒமான்சி நாங்களே நினைச்சோம் பூமியோட இது எபிசோட் நினைச்சோம். பட் ஆனா இது பார்த்தா எங்க இருந்தோ ஒரு எபிசோட் எடுத்துருக்காங்க, நடுவுல இருந்து ஒரு எபிசோட் எடுத்து ஜாயின் பண்ணி டு தி டார்க். எங்க போகுதுன்னு தெரியல. சஸ்பென்ஸோட பார்ப்போம். 4th எபிசோட் அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் ரியாக்ஷன். இதோ போவோம். நிக்கலோடியன் புடிச்சிட்டாங்க, இப்போ அங்கேயே புடிச்சிட்டாங்க. தான் குரா இருக்கா? ரொம்ப கஷ்டப்படாத. இந்த நாட்டு படை வீரர்கள் ஒரு நல்ல சூழ்நிலையில கூட யாரையுமே பொதுவா சகிச்சுக்க மாட்டாங்க. யோசிச்சு பாரு, நாம இருக்கிற நிலைமை என்ன. இந்த நிலைமையில சத்தம் போடலாமா? என்னடா இது? இவருனால இங்க உங்களை அவரே முடிச்சிட்டாங்களா? சந்தோஷம் அவர்தான். ஓகே ஓகே ஓகே. அவனையும் புடிச்சிட்டாங்களா? எல்லாமே அவன் தப்புதான். சண்டைய ஆரம்பிச்சு உங்களை மாட்டி விட்டு அவன் ஓடிட்டான். அவன் என்ன மாதிரி ஆள்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இல்ல, உனக்கு புரியல. நமக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, ஆனா என் அனுபவத்துல இருந்து சொல்றேன். எர்த் பெண்டர்ஸ் கைதிகளை நல்லபடியா நடத்த மாட்டாங்க. அப்ப இது உண்மைதானா? நீங்க எதிரிங்களுக்காக வேலை பாத்தீங்களா? சிக்கலான கேள்வி. இந்த சாதாரண கேள்வியில என்ன சிக்கல்? அந்த ஃபயர் பெண்டர்ஸ்க்கு உதவுனீங்களா இல்லையா? ஆமா. ஐயோ, நான் உன்னை காப்பாத்த தான் முயற்சி பண்ணேன். ஃபயர் பெண்டர்ஸ் நம்மள கொன்னுடுவேன்னாங்க. நான் ஒத்துழைக்கலன்னா இந்த நகரத்தை தாக்குவேன்னு வேற சொன்னாங்க. நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சின்ன வேலையால தான் இத்தனை நாளா ஒமாஷு தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சின்ன வேலையா? எதிரிங்களுக்கு ஆயுதம் செய்யறது இப்படிதான் சொல்லுவேன். அவங்களுக்கு கொடுத்துல தப்பானவங்க கிட்ட போனா காகிதம் கூட ஆயுதமா மாறும். குறிப்பா அந்த ஃபயர் நேஷன் கிட்ட. சாக்கா, கடினமான முடிவுகள் எடுக்கிறத பத்தி உனக்கே தெரியும். உன் அப்பா போருக்கு போகணுங்கிறதுக்காக சின்ன பையனான உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனாரே, உயிர் வாழ்றதுக்காகத்தான். நாம முடிஞ்சது செய்யறோம், ஹக்கு பிடிக்கிறதுக்காக. என் அப்பா நீங்க பணத்தை பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சோகாவோட சிறையில இருக்கா நெக்ல போட்டிருக்காரு பத்தி, அது கூட ஒண்ணு இது எந்த இது தெரியுதா? இந்த சொல்றா இல்ல, ஐரோவை காப்பாத்த ஜூக்கு வரான். எர்த் பெண்டர்ஸ் கிட்ட மாட்டிப்பார்ல. செம்ம ட்ரெயிலர் ஒரு ஷாட் வந்துச்சுடா. அதான் அதை இங்க கனெக்ட் பண்றாங்கடா. ஒரு எபிசோட்ல ஒரு சிம்பிளான ஒரு இது சீன் தான் வரும். ஏன்னா நல்லா ரசிச்சிருக்காங்கடா. பத்தியா, இதுவும் எர்த் சம்மந்தப்பட்ட இதுதான். பிளெண்ட் பண்ணிருக்காங்க சூப்பரா. ஒமாஷுலயே இருக்கிறதுனால செம்ம புரிகிறது. ஓ வா பூமி, பயிற்சி எப்படி போகுது? முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி கேஷ் பண்ணிருக்காங்க. பூமி அங்க வரல. ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? பாக்க ஸ்கை பைசன் மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் உருவாக்குனது பேட்ஜர் மோல்ல. அப்படியா? ஏய் செம்மடா. அதான் இவங்க நகரங்கள் அதிசயமா இருக்கு. தெரிஞ்சு அந்த லைட்ஸ் இருக்குல்ல, கிறிஸ்டல் கேட்டகம்ஸ் பார்த்த நோட் பண்ண. இப்போ புரியுதா ஐரோவோட கேரக்டர்? இது புரியுதா? ஒரு ஜெயில மாட்டினுங்கிறாரு. ஜெயில மாட்டினா அந்த ஜெயிலோட மேக்க ரசிக்கிறாரு. ஒரு நூற்றாண்டு போர் தான் காரணம். அந்த போர் ஆரம்பிச்சதே உங்க நாடு தானே. உங்களால நினைச்சா நிறுத்த முடியாதா? இது அவ்வளவு சுலபமா இருந்தா பரவாயில்ல. நான் குடும்பத்தை எழுந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. அதான் ஜூகான பிடிக்க துடிக்கிறானா?
அவன் அப்பாக்காக இந்த போர்ல ஜெயிக்கணுமா? அதாவது உங்களுக்கு அவன் கடமைப்பட்டிருக்கான் இல்லையா? உண்மை என்னன்னா நான் தான் அவனுக்கு கடன் பட்டிருக்கேன். அந்த கடனை அடைக்க முடியும்னு தோணுது. என்னடா பண்ணிருக்கான் அப்படி? ஆமாண்டா. உனக்கு புரியாது. வாய்ப்பே போக புரியாது. உமாஷு சிறைச்சாலை மலைக்குள்ள இருக்கு. சுத்தி வெறும் கருங்கல் தான். அரண்மனை வழியா மட்டும்தான் உள்ள போக முடியும். நாங்க அங்க விட்டுட்டு போக மாட்டோம். நீங்க நினைச்சா எங்களை உள்ள கூட்டிட்டு போக முடியும். இந்த நிலைமையில முடியாது, மன்னிச்சிருக்கேன். அப்ப அந்த சுரங்க பாதை சுரங்கமா? மலைக்கு கீழே இருக்கிற ரகசிய சுரங்கம். நகரத்தை உருவாக்குனவங்க மத்தவங்களுக்கு தெரியாம சந்திக்க அதை கட்டினாங்களா? அதெல்லாம் கட்டுக்கதை. நீங்க அதை பார்த்திருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அப்ப அது கூட போய் தானே? ஆமா, சுரங்கம் இருக்கு, ஆனா அது நிலையானது இல்ல. உள்ள போனவங்க திரும்ப வந்ததில்ல. அந்த கதைப்படி பார்த்தா ஒரு பயங்கர ஆவி அந்த இடத்தை பாதுகாக்குது. அப்ப அது ரகசிய சுரங்கம் இல்ல, ரகசிய ஆவி இருக்கிற சுரங்கம். இவங்களை அங்க கூட்டிட்டு போக நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சாலும் அரண்மனை காவலர்கள் என்னால என்ன Into the dark. எங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க செம்ம லிங்க் பண்ணிருக்கான். குழிக்கு கூட்டிட்டு போறேன். என்னது? இந்த ராஜ்யத்துல போர் கைதிகளை அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. இரவதம் தக்காளி 1000 நினைச்சான்னு வச்சுக்கோ, மெட்டலே மெல்ட் பண்ணிட்டு போனா போதுங்கிறார். நீயும் அதிர்ஷ்டசாலி இல்லை, ஏன்னா நீ அரசரை பார்க்க போற. கண்ணு முதற்கொண்டு பச்சை இருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. மேப் இது கிழக்கு பக்கம் போக சொல்லுது, ஆனா இது தெற்கு பக்கம் காட்டுது. அப்படியும் அவனுக்கு ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணு. என்ன அது? ஃபயர் நேஷன் ஆளுங்க ஏதோ செய்தி அனுப்பியிருக்காங்க. சந்திக்க வரேன்னு சொல்லுங்க. இப்பவே உங்க நாட்டு அதிகாரிங்க கிட்ட போய் இந்த ஒற்றர்களை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை விரிக்க சொல்லுங்க. கூடாது கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஃபயர் பண்டர்ஸ் தெளிவா சொல்லியிருக்காங்க, அவங்களை எதிர்த்தா மொத்த படையையும் ஏவி விடுவோம். பரவாயில்ல, வரட்டும். அவதார் திரும்ப உலகத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஒளிஞ்சிருந்தது போதும். இது போராட வேண்டிய நேரம். டியோவே எவ்வளோ அந்த கூட இருக்கிற அந்த இது தானே பெட்ஸு ஃப்ளாப்ஸி டயர் பத்தியா? ஒரே பெரிய நீங்க சொன்ன மாதிரி கைதியை கொண்டு வந்திருக்கோம். சந்தையில சண்டை போட்டுட்டு இருந்தான், எல்லா பொருட்களையும் அழிச்சிட்டான். அப்போதான் இவனை கைது பண்ணோம். அதோட இவன் ஒரு ஏர் பேண்டா. சின்ன பையன் மாதிரியே இருக்காருல. தாமரை வேர் மரப்பட்டை உலர்ந்த மல்லிகை. தாமரை வேர் மரப்பட்டை உலர்ந்த மல்லிகை. கொதிக்கிற தண்ணியில 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு வா. தேநீர். நீ இவனை பத்தி சொன்னது தப்பு. இவனோட சக்தியை நாங்களே தப்பு. இவன் ஒண்ணும் சாதாரண ஏர்பெண்டர் இல்ல. இவன் தான் 4 சக்திகளை கட்டுப்படுத்த கூடியவன், உலகத்தை காப்பாத்த வந்தவன். இவன் தான் அந்த அவதார். அதோட கல்லு வீசுற விளையாட்டுல இவன் திறமைசாலி. பூமி பூமி சம்மடா டேய். என்னடா இன்னும் இப்படி ஒரு இடம் இருக்கு? சரியான வாழ்க்கை, சரியான உணவு, அப்புறம் அதிர்ஷ்டம். அதோட முக்கியமான கேள்வி, நீ எப்படி உயிரோட இருக்க? குழந்தையாவே இருக்க? அது ஒரு பெரிய கதை. மரப்பட்டையா? எந்த முட்டாள் உங்கிட்ட மரப்பட்டைய போட சொன்னது? சொன்னாரு. நீதான் சொன்ன. இவனை போடுங்க. டக்குன்னு இருந்து போடுங்க. அவர் மாதிரி கேப் ஃபில் பண்றதுக்கு ஏதாவது வச்சிருப்பாங்கடா டேய். ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. அவரும் கண்டுபிடிச்சிட்டான். ஓ சூப்பர், ஐகானிக். இது எப்பவுமே அவ கையில வச்சுட்டே இருப்பா, அதுல இருந்து தான் தண்ணி எடுத்து டக்குன்னு எங்க வந்தான். எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க சவுத் போல்ல வேணா வாழ்க்கை சாதாரணமா இருக்கலாம், ஆனா இங்க கஷ்டமான முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். முக்கியமா என் பக்கம். ஜெட், நீ எதுக்கு சண்டை போடுறேங்கிறத மறந்துட்டேன். என் அம்மாவை ஞாபகம் வச்சுக்க சொன்ன, அது நான் செஞ்சேன். என் மனசுல எந்த வருத்தமும் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீ விரும்புற விஷயத்துக்காக போராடல, நீ வெறுப்பால மட்டும்தான் போராடுற. அந்த ஃபயர் பெண்டர்ஸ் மாதிரியே. நான் எந்த வகையிலையும் ஃபயர் பெண்டர்ஸ் மாதிரி இல்லை. மியூசிக் வர்றான். அதே மாதிரி அவளை விடுதலை ப்ளீஸ் பண்ணும். இருக்கிற சக்தியை பாரு, அது என்னாலதான் வந்தது. உன்னால வரல.
இது ஏன் திறமை. தலைக்கு தில்ல பத்தியா? நீ கண்ணை தான்ப்பா மறைக்கணும். நீ யாரு புதுசா இங்க? என்ன இங்க இருக்கிற கைதிய இடமாத்த அனுப்புனாங்க. ஆனா நான் தாமதமா வந்துட்டேன். அந்த ஃபயர் பெண்டரை வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தன் இங்க தான் இருக்கான். இன்னொருத்தன்? அதான் அந்த மொட்டை பையன். அரசர் அவனை பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன பண்ண போற? செம்மடா. அவன் வந்து சூஸ் பண்ணணும். ஒன்று ஆங்க இது பண்ணுமா இல்லை ஐரோவை காப்பாற்றணுமான்ட்டு. அதுதான் உங்களுக்கு சாப்பிடவே வேண்டாம், நேராவும் கேங்க்ரூ ஐலண்ட். அப்புறம் இன்னொன்னு, வேக வச்ச கடற்பாசி சாப்பிடவே மாட்டான். நடத்துக்கு நல்லதா நீயோ? வெஜிடேரியன், ஃபுல் வெஜிடேரியன். நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன். ஆமா, சாப்பிட மாட்டேன். டெஸ்ட் பண்றாரு அவரு. சொன்னல இதுல டெஸ்டிங் வந்து வேற விதமா இருக்கு. இது என்ன பாறா? என்ன சோதனையா? இல்ல, இது அப்படி இல்ல, இது ஒரு விளையாட்டு. அப்புறம் 100 வருஷம் ஒரு பனிக்கட்டி போயிருந்தல, நேரமாச்சு, கிளம்புறேன். நான் சொல்றது முக்கியமான விஷயம். உனக்கு அக்கறையே இல்லையா? நீ என்ன மாதிரி ஒரு நூற்றாண்டுக்கு இதே போற நடத்திருப்பியா? இல்ல உன் மொத்த உலகமும் உன் கண்ணுக்கு முன்னாடி எரிகிறத பார்த்திருப்பியா? நான் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன் அவதார். உனக்கு வயசு 100 தொட்டு இருக்கலாம், ஆனா நீ அந்த 100 வருஷத்தை வாழ்ந்து பார்க்கல. அதுவும் குறிப்பா இந்த 100 வருஷத்தை நீ வாழல. இது நீல பூமி. நிஜமாவா? சவால நான் ஏத்துக்கிறேன். இங்கே வா. மை காட், டனல். வெரி திஸ் தப்பான வழியில போ. செம்மையா கான் பண்ணிருக்காங்கடா. ஒரே பாதை. ஐயோ மியூசிக். ஆஹா. இருட்டில் நீயும் செல்லும் போது அதே மாதிரி இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வர மாட்டாங்களா? இல்ல, இந்த சீசன் 2 அதனால உனக்கு தெரியல. டெஃபினெட்லி அவன் சாக்காதான் அந்த ரியல் லைஃப்லயும். அவ்வளவுதான். பரவாயில்லையே, சீக்கிரம் கத்துக்கிட்டீங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க என்ன பண்றோம்னு உனக்கு தெரியலையே? தெரியுது, ஆனா இங்க எதுக்காக பண்றீங்க? சத்தம் நல்லா இருக்கும். கேட்டுச்சா? எபிசோட் பார்த்தேன்னு வச்சுக்க. எங்களுக்கு தேவையெல்லாம் இதுதான். இவங்க பாதுகாப்பா இருக்காங்கன்னா சுரங்கத்துல சுரங்கமா? நீங்க நிக்கிறது ஒண்ணு சுரங்கம் இல்ல. கூட வருவாங்களா? ட்ரெய்லர் ஒரு ஷாட் வந்துச்சுல, நம்ம கூட அது என்ன ஷாட்? போக மாட்டேன். நாங்க போய் தான் ஆகணும். ஹேங் வந்து அக் பண்ணுவானடா. நண்பனை தேடி போறோம். இப்பதான் புரியுது. அப்படின்னா நீங்க முதல்ல இதை பார்த்துட்டு போங்க. இது 2 காதலர்களை பத்தின கதை. செம்மடா. ஓ, நீ சொல்லுங்க. டேல் ஆஃப் டூ. ஓமாவும் ஷூவும் உங்க கிராமத்துல 2 பிரிக்கிற மலைக்குச்சியில சந்திச்சாங்க. அவங்களுக்குள்ள இதுவே. ஆனா இது வந்து வேற 2 பேருக்குள்ள எபிசோட் இது. அதனால அவங்க ஒண்ணா இருக்க கூடாது. இனிஷின்றதை விட அவங்க வேற வேற இருந்து எர்த் பெண்டிங் எடுத்துக்கிட்டு முதல்ல எர்த்ல மாறினாங்க. எப்படி இப்போ ஸ்கை பேசன்ஸோ அதே மாதிரி எர்த் பெண்ட்ஸ்க்கு பேட்ஜ் அமௌண்ட்ஸ் தான். அவங்க ரகசியமா சந்திக்கிறதுக்கு வசதியா சுரங்கத்தை கட்டினா அவங்க தாக்குதல்ல கொல்லப்பட்டாங்க. அந்த வேதனையில ஷூ அவங்களோட எர்த் பெண்டிங் சக்தியை பயன்படுத்தி கிராமவாசிகளை முடக்கினாங்க. ஆனா அதுக்கு பதிலா போர் முடிஞ்சு போச்சுன்னு அறிவிச்சாங்க. 2 கிராமவாசிகளும் அவங்க நினைவா ஒரு நகரத்தை கட்டி அங்க அமைதியா வாழ்ந்தாங்க. இந்த நகரத்துக்கு அவங்க கொடுத்த பேரு தான் ஒமாஷு. அவங்க காதலுக்கான ஒரு நினைவு சின்னம். காதல் இருளையும் பிரகாசிக்கும். இதை மறந்துடாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த மனுஷனும் போயிட்டு திரும்ப வராத இருள் பாதையில போறீங்க. நமக்கு ஒன்றும் ஆகாது. அங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாம ஆவின்லாம் ஒண்ணும் இல்லை. பாடினே இருப்பானுடா. மறுபடியும் வேற ஒரு எபிசோட்லயே வருவாங்க. செத்துருவாங்க. எனக்கு பெருமையா இருக்கு. தெரியுது. ஒரு சின்ன எச்சரிக்கை. மேற்கோட டிராகன்னு சொல்லப்படுற வீரர் இங்க இருக்காருங்கிற விஷயம் இங்க இருக்க மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஏன்னா அந்த ஃபயர் நேஷன் தளபதி தான் பாசிங் சேவை 600 நாள் சுத்தி வளைச்சாரு. விஷயம் தெரிஞ்சா அவங்களே தப்பான முடிவு எடுத்துருவாங்க.
உங்க பயணம் இன்னும் சௌகரியமா ஆகிறதுக்கு நான் ஏதாவது செய்யணுமா? இப்போ வந்து கால் அரிக்குதுன்னுவான். ஒன்றும் தேவைப்படாது. இது மாட்டியிருக்காங்களா? யோசிச்சு சொல்லுங்க. என்கிட்ட பேசுறதுல எந்த தயக்கமும் வேண்டாம். என்ன பண்ண பாசிங் ஆறணும்னால அவர் தானே ஃபர்ஸ்ட் அந்த சீஜ் பண்ணவரே அவர் தான். அப்போதானே அவர் பாசிங் அது இதை விட பெருசு. அதை வந்து இவர்தான் லீட் பண்ணாரு. இந்த காயின் நீ சொன்ன பத்தியா, அது பெரிய சிக்னிஃபிகண்டான மூவ். அது மட்டும் நோட் பண்ணிக்கோ. இது ஜூகோ ஃபாலோ பண்றதுக்காக போட்டு போயிருக்காரு. அதுல செருப்பு யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல டெஸ்ட் டிஃபரெண்டா காட்டுறாங்க. அவங்க 2 பேர் தானே அவங்க இந்த மாதிரி கழுத்து வரைக்கும் ஆடுவாங்க. பூமி என்ன நிரூபிக்க நினைக்கிற? நிரூபிக்கிறதா? அவதாருக்குன்னு சுலபமான பயணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல முயற்சி பண்ணணும். இல்லைன்னா சும்மா விளையாட ஆசைப்பட்டுக்கலாம். வாய்ஸ் கூட அதே மாதிரி. அப்படி இல்லைன்னா இதுக்காக கூட செஞ்சிருக்கலாம். இந்த கல்லு மிட்டாய்க்காக. ஆமா, அங்க அவன் பார்க்கணும்னு தான் அதை எடுத்தாரு கடையில வாங்கும்போது. நான் வந்துட்டு இருக்கேன். அவர் கரெக்டாக தான் வந்து திரும்புற இடத்துல ஒரு டைலாக் ஆரம்பிச்சு அவங்க போட்டு போய்க்கிறாரு. ஏன்னா 2 பேர் இருக்கிற இடத்துல. ஆமாண்டா, புரியுது. அதெல்லாம் கரெக்டாக ஒரு டைலாக் அங்கே பேசியிருக்காரு. காதல் வெளிச்சத்துல பிரகாசமா இருக்கும். நமக்கு துப்பு கொடுத்துருக்காரு. நாம இருள் வர அனுமதிக்கணும். அப்பதான் இப்படி வெளிச்சம் கிடைக்கும், நமக்கு வழி கிடைக்கும். படிக்க கல்லால வெளிச்சமா? இது எல்லா இடத்துலயுமே இருக்குமே. அடுக்கல்களை நம்ப ஆரம்பிச்சிட்டியா? சாக்கா கொஞ்சம் நில்லு. கட்டாரா, பிரச்சனை தான் என்ன? நான் சொல்றதை நீ ஏத்துக்க மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. நான் ஒண்ணு இப்ப சின்ன பொண்ணு கிடையாது. நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீ கூட தான் உனக்கு எல்லாமே தெரியும்னு காட்டிக்கிற. ஆனா ஒரு துரோகி போய் சொல்றானே உன்னால தெரிஞ்சுக்க முடியலையே. தீவிரவாதியை பார்த்து மயங்கின நீ பேசாத. நான் யாரை பார்த்து மயங்கல? பேசி இருந்திருக்கவே கூடாது. அதெல்லாம் நீ முடிவு பண்ண கூடாது. நான் அவ்வளவு சொல்லியும் போனல. நீ ஒரு முட்டாளா இருந்தா என்ன பண்றது? அப்பா தான் பொறுப்பு கொடுத்தாரு. நீ அப்பா இல்ல. சிப்லிங் ஃபைட். நம்ம தான் இப்போ உல்ஃப் கோவ்ல இல்லல்ல. ஒருவேளை வெற்றி சிப்லிங்ஸ்ல வா இருக்கும்ல. சரி வா. சீர்கரியா அது நீ எப்படிதான் சாப்பிட்றன்னு தெரியல. லாஸ்ட்னா என்னன்னு அவருக்கா தெரியாது. அதான் அவர் இது வைஃபுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லுவாங்க. வைக்கிறாங்கடா சீன். அதுக்கு ஜூகோ அவனுக்கு என்ன பண்ணாங்க லூட்டன் நம்ம நாட்டோடைய வீரனா நினைவு கூறப்படுவாங்கிறது நினைச்சு நீ ஆறுதல் அடையணும். நன்றி வசாய். அவனோட இந்த தியாகம் சரித்திரத்துல இடம் பிடிக்கும். ட்ரூ ஹீரோ. ஒயிட்ஸ்ல ஒரு ஃபிளாஷ்பேக் வரும்னு பார்த்திருக்கியா? பார்த்து ஆமாடா. ஒயிட் லூட்டன் உங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் போர்ல இறந்தது உங்களுக்கும் நமக்கும் உறவு. சரி புரியுதா? ஜூகோ தான் எனக்கு அதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பையன் அந்த சோகம். நான் படிப்புல சரியா கவனம் செலுத்தாம அப்பா என் மேல கோபப்பட்ட நேரத்துல லூட்டன் எனக்கு இதை கொடுத்தான். அதிகாரிகளுக்கான பரீட்சையில அவன் முதல்ல வந்தது பின்னாடி லீவ்ஸ் ஃப்ரம் தி வைன். மிகப்பெரிய சாதனைகள் செய்யற ஒருத்தங்க கிட்டதான் இது இருக்கணும்னு சொன்னான். இது எனக்கு பலம் கொடுத்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுலயே அவன் தான் பலசாலி. அதே போட்டோ வச்சிருக்காங்கல்ல சீரிஸ்ல காரணம். அதே போட்டோ பையன் போட்டோ நல்லா கனெக்ட் பண்ணிருக்காங்கடா. செம்மையா கனெக்ட் பண்ணிருக்காங்க. என்னையா இது? இங்கே வந்துட்டீங்களா? நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் நம்ப முடியாது. இங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது இங்க இல்லையே. நாம இங்க வந்தப்ப இந்த இடத்துல சவர் இல்ல. யாரா இருக்காங்க? ரைட். இது இருக்கு. இந்த சொர்க்கத்தோட பாதமா. இந்த கதவுகளுக்கு பின்னால மிகப்பெரிய சவால் காத்திருக்கு. நீ அவதாரா இருக்க தயாரா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சோதனை. ஆனா இது நீ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பூமி சந்தோஷமா விளையாடி திரியிற ஒரு பையன். கல்ல தூக்கி போட்டு விளையாடுவான், நண்பர்களை பத்தி யோசிப்பான். ஸ்ட்ரைட்டாவே ஃபைட் கிட்ட அதே மாதிரி பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு அனிமல் வருமானங்க. ரெண்டு அந்த டாக் மாதிரி கொடுத்த மாதிரி அது சில மாதிரி வச்சுட்டாங்க. நாம விளையாடுற கடைசி விளையாட்டு அவதார்.
பேஜமோல் ஓ தான்டா. அந்த இதுல இருந்துச்சு அதானே சரியான டிராயிங்ல. அதான் இதனால தான் டனல்ஸ் மாறி இருக்கு. ட்ரெய்லர் ஷாட். நெருப்பு கண்டோம். ஓ செம்ம கிக்டா அது. வாங்கிக்கோ. கிரேட்டோஸா? ஆனா அது செயின்ல தான் சண்டை போடுவாரு. என்ன தம்பி ஒன்லி திங்க் இதுன்னா அதில் அவர் வந்து ட்ரெஸ்ஸே போட்டுருந்தாங்க. மற்றபடி ஃபைட் சீன் தான். இதுக்கு மேல யாரும் சாக வேண்டாம். குத்திச்சுரா. நம்ம எர்த் பெண்டருக்கு இறக்கம் காட்டினா இதுதான் நடக்கும். நாம இங்கிருந்து கிளம்பணும் உடனே. இந்த ஒரு வாட்டி நான் சொல்லிருக்கேன். ஏன் அவங்கள ஓமான் ஷூவான் சிக்ஸ் போலடா பேஜமோல ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் பத்தி சொன்னா. காதல் இருளையும் பிரகாசிக்கும். அவர் மினுமினுக்கிற கலை சொல்லல. ஓமாவும் ஷூவும் அதை வச்சு மலைக்குள்ள வரல. கண்ணு தெரியாது. இதுக்கு கண்ணு இல்ல, இது பார்வையை வச்சு நடமாடல, நம்ம உணர்வை வச்சுதான். உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி இது நடந்துக்குது. கோபம், பயம், ஆனா பெரும்பாலும் அன்பு. காதல் இருள பிரகாசிக்கும். அப்போ ஒரு நிமிஷம் கொஞ்சம் அரண்மனைக்கு போற வழியை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்வீங்களா? இது நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல. இத செஞ்சுதான் ஆகணும். அவர் சேஸ் பண்ணதெல்லாம் புரிய வைக்கணும்னு பாக்குறாங்க. நீதான் அவதாரா இருந்த எங்களை விட்டுட்டு போன. இந்த உலகத்துல நம்ம யாரையும் நம்ப முடியாது, குறிப்பா நண்பர்கள். குறிப்பா நண்பர்களை. அப்படியே இதுவாச்சு சீரியஸ். எல்லா சீனும் சிங்க் ஆகுதுல்ல. ஆனால் இந்த மாதிரி கிக் பண்ணானா பண்ணாமா டென்ஷன் ஆயிட்டானா அவ்வளோதான். பரவாயில்ல, இந்த விளையாட்டு நல்லாதான் இருக்கு. இந்த சீன் ஒன்றும் இல்லை. நெஞ்ச இருக்கிற உணவை யாரு கொடுக்கிறது? அனாதைகளுக்கா இல்ல வீரர்களுக்கா? அப்ப இந்த உலகம் கண்டிப்பா எவ்வளோ பவர்ஃபுல் சோதிக்குவான். அங்கேருந்து இங்கே அந்த கிறிஸ்டல் கனெக்ட் ஆகிருக்கு. அது பாராதெல்லாம் நடக்குது. ஒரு இடத்த தரமாட்டமாக்குறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஏமாத்திட்ட, நீ ஏமாத்திட்ட. நீ சொந்தமா இந்த முடிவை எடுக்கல. அப்படின்னா நீ இதுல இருந்து எந்த பாடமும் கத்துக்கல. தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இவன் நண்பர்களை தாராளமா நம்பலாம். இந்த உலகத்தை அப்படிதான் காப்பாத்த போறேன் என் நண்பர்களோட சேர்ந்து. உன் யோசனை குழந்தைத்தனமா இருக்கு. அது அவ்வளவு பெரிய தப்பா? இது ஞாபகம் இருக்கா? என் நண்பனை கூப்பிட வச்சிருந்தேன். ஓகே, இப்பவும் அதான் பண்ண போறேன். என் பழைய நண்பனை கூப்பிடுறேன். சரியாதான் சொன்னேன். நான் இந்த உலகத்தை காப்பாத்த வரல, உன் கூடயும் இல்ல. ஆனா இப்ப நான் இங்க இருக்கேன்.
டிஃப்ரெண்டான ரியலைசேஷனு. ஆனால் அது அந்த டெப்த்து டக்குனு ஒரு இந்தியன் மியூசிக் வந்தது பார்த்தியா? ஆமா நீங்க சொன்ன மாதிரி நல்லது. சாய் நகரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த உளவாளிகளை பத்தி அதனால அவனுங்களை பிடிச்சிட்டோம். இப்போ மறந்துட்டேன், நான் உனக்கு இன்னும் ஒரே ஒரு சவால் மட்டும் புரிஞ்சிச்சு. சவுண்ட் வரணுமே. எப்படி இருக்கு ஒரு ஷிப்லாம்? அப்போ ஃபிளாஷ்பேக். நல்லது, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கு. நீங்க இங்க என்ன பண்றீங்க அங்கிள்? ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னு. நீங்க என் கூட வரீங்களா? எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்க. தேவையான தேநீரும் கொண்டு வந்திருக்க. நண்பனா வரலாமா? திருப்பியா மியூசிக் போடுறாங்கடா. அவர் அந்த மலை மேலே உட்காந்துட்டு போடுவார்ல. நான் அவதாரை கண்டுபிடிக்காம வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு அப்பா தெளிவா சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் வீட்டுக்கு திரும்ப வர எத்தனை வருஷம் ஆகும்னே தெரியாது. எனக்கு தேவையான எல்லாமே இந்த கப்பல்ல இருக்கு. நீதான் சொன்னாவே பாக்குறாரு. நான் தான் சொன்னேன், தேவையான தேநீர் இதுல இருக்கு. இதுல கூட வரலடா. தெரிஞ்ச அடுத்த எபிசோடு இது நினைக்கிறேன். ஹே பாய், முதல்ல வீட்டுக்கு போலாம். பா நான் கூட அதுக்கா ஃபர்ஸ்ட் அவரை காப்பாற்றணும். அவர் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். ஸோ ஆக எபிசோட் 4 இன்டு த டார்க். ஏகப்பட்ட கண்டென்ட். என்ன சொல்றதே தெரியல எனக்கு. நல்ல ஜாலியா போயின்னு இந்த ஒரு சீசன் டப்புன்னு ஒரு சென்டிமெண்ட் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு. ஐரோ அண்ட் சூக்கோட டெப்த் காட்டிட்டாங்க. எனக்கு ஐரோ தான் ரொம்ப டெப்தா இருந்துச்சு. அவருக்கு நிறைய ஸ்டோரி காமிச்சாங்க. அவரு ஐரோ டெப்த் இதெல்லாம் கம்மி. போக வந்து அவரோட கேரக்டர் இந்த எபிசோட்ல பாரு, அவரோட சன்னை இழந்துட்டாரு வார்ல. இல்ல அந்த ஒரு டைலாக் இருந்தது பத்தியா, நான் கிரேட்ஃபுல் கிடையாது, அவ வந்து எனக்கு கிரேட்ஃபுல் கிடையாது, நான் தான். அது சூப்பரா காட்டியிருந்தாங்க பாரு. அந்த அவன் பையனா ரீப்ளேஸ் பண்ணி அவரோட வழிகள். முன்னொரு சீன் என்னன்னா, அவங்க பையன் இறந்துட்டாரு, அவர் அப்படியே தான் உட்காந்து ஜூக்கா எப்போ அந்த மெடலை குத்துறது உங்க பையன் அப்படியே கண்ணுல செமையா ஆக்ட் பண்ணியிருந்தாரு அவரு. சூப்பரா காட்டினாரு. அண்ட் ஒமாஷு கிங் பூமியை காட்டின விதம் டிஃப்ரெண்டா. சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எண்ட்ல தான் ரிவீலே பண்ணுவாங்க. அவனுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சான். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சிரிப்பிலே கண்டுபிடிச்சான். அவனும் பார்த்துட்டு ஹலோ ஆங்குன்னா. இன்னொன்னு கூட சொல்லியிருந்தாங்க பத்தியா, நம்ம என்ன நினைச்சோம், அந்த ஸ்கை பைசனை ஆப்பாவை கால் பண்றது இவன் வாங்கி வச்சிருக்கான். கட்சியில பார்த்தா அது பூமி தான் செஞ்சு கொடுத்துருக்கு. அப்போ வந்து சீரீஸ்ல வந்து அது தொலைஞ்சிரும், இன்னொன்னு புதுசு வாங்குவாங்க கடையில. அந்த இதுல தானே பைரட்ஸ் எபிசோட்ல தானே இல்ல வாங்குவாங்க. அதெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணிடுறேன். நம்ம அது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணோம், என்னடா இப்போவே வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அது நல்லா சூப்பர் கனெக்ட். கடைசியில உனக்கு இன்னொரு சேலஞ்ச், அது மை கேபேஜஸ் அப்படியே இருந்தது சீரீஸ். அதுவும் அதே மாதிரி காட்டு, டிஸ்டன்ஸ்ல ஒரு ஷாட் வச்சு வந்து அது இடிச்சு புகை வந்ததுக்கப்புறம் மை கேபேஜஸ். ஓமான் ஷூவோட லவ் அது வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா சீசன் 2ல தான் வரும். அது வந்து இங்க ஆட் பண்ணிருக்காங்க அண்ட் கொஞ்சம் டிஃபர் பண்ணிருக்காங்க. அது வந்து அங்க வந்து இப்போ என்னன்னா, இப்போ அவங்க சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடம் ஃப்ரீ ஆயிடும். அது வேற ஏதாவது கண்டென்ட் யூஸ் பண்ணிடலாம். அதை யூஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு தான்டா பண்ணிக்கிறாங்க. அவ ஃபுல் 3மே 3 சீசன் எழுதி வச்சிட்டாங்க. அவங்க டிஃபரெண்டா பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு. 3 சீசனும் எழுதி வச்சாங்க போல ஸ்கிலிக்கான. ஆக்சுவலி வந்து அந்த இது இருக்குல்ல இன்டு தி டார்க், அது வந்து சீரிஸ்ல வந்து கட்டாராவும் ஆங்குக்கும் மூவ்மெண்ட் இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லா மாட்டிப்பாங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் வந்து கிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது காட்ட மாட்டாங்க. கிஸ் பண்ணும்போது இந்த லைட்ஸ் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, அந்த பேஜமோல்ஸ்க்குல அங்க வந்து ஓமாவும் ஷூவும் கிஸ் பண்ணிப்பாங்க. சோ அந்த இடத்துல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணா மட்டும் தான் அவங்களால அந்த இடத்துல இருந்து வெளில வர முடியும். அதனால கிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து 2 பேரும் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. 2 பேரும் வந்து எனிமி லேண்ட்ஸ்ல இருப்பாங்க. சோ அவங்களுக்கு டனல் ஆக்சஸ் இருக்கும், வேற வழி இல்ல. டனல் ஆக்சஸ் இருக்கும், உள்ள போனா இந்த டனல் வேற இத வந்து சிப்லிங் பாண்ட்ல காட்டிட்டாங்க. சிப்லிங் லெவல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபைட் 2 பேருக்குள்ள. வேணான்னு சொல்றான், நான் பெரிய பொண்ணு அவனுக்கு அந்த கேர். ஏன்னா சீரிஸ்ல வந்து அந்த ஒமாவும் ஷூவும் வந்து இது நல்லா இருக்குடா, அது யூஸ் பண்ணி டிஃபரெண்டா இருக்கு, கரெக்டாவும் வருது. நல்லா. அதான் நான் வெற்றி எனக்கு அது
எனக்கு ஒரிஜினல் ஏதோ ஆயிடுமா அப்படின்ற ஒரு ஃபீல் போய் இது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதா, செதுக்கியிருக்காங்க. நல்லது. லவ் இஸ் பிரைட்டஸ்ட் இன் தி டார்க். பிரைட்டஸ்ட் இன் தி டார்க். ஸோ அடுத்த எபிசோடில் காத்து கொண்டிருக்கிறோம். எஸ், வந்து அதில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் திஸ் எடி, வெற்றி, பரத்.